அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं वशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समास सन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. அங்கநெடு மதிள்புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த்தோன்னி விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்னுகொலோ கண்குளிரக் காணுநாளே. இது குலசேகராழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். இது அங்கநடு மதில்புடைசூழ் என்னும்படியான 10 பாசுரங்களிலே ஸ்ரீராமாயணத்தை சங்கேபமாக உத்தரகாண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஷயம் உட்பட காட்டியிருக்கக்கூடிய ஒரு பதிகம். இதுல ஆரம்பத்துல அம்பனோடு மதில்புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி, அயோத்தி என்னும்படியான அந்த திவ்யமான நகரம், இதை பத்தியெல்லாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நா வித்வான் நச்ச நாஸ்திகா. அந்த ஊர்ல ஒரு நாஸ்திகன் கிடையாது, அந்த ஊர்ல ஒரு அவித்வான் கிடையாது. அப்படி இருந்ததான ஊர் அயோத்தியான்னு பேரு, இத்தியாதி வைபவங்கள்லாம் பார்த்தோம். அதனால அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி, இந்த லோகத்துக்கே அது ஜோதியாக இருந்தது, விளக்காக இருந்ததா இருக்கக்கூடிய விலட்சணமான திவ்ய கஷேத்திரம். அந்த இதுல அந்த ஊர்ல அந்த நகரத்துல வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி, சூரிய குலத்திலே எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு காட்டப்படுது. பெரியாழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான பாசுரம். தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்னென்னு உனக்கிடமா இருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு, பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு, பள்ளிகோள் அவன் பள்ளி கொள்ளும்படியான அற்புதமாக இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் அங்க பனிக்கடலிலே பழகவிட்டான். அந்த இடத்துல அவன் எழுந்தருளி இருந்தான். அதாவது திருப்பார்க்கடலிலே பகவான் எழுந்தருளி இருந்தான். ஓடி வந்தன் மனக்கடலுள் வாழ வல்ல மாயமடால நம்பி,
ஓடி வந்து என்னுடைய மனமாகிற கடலிலே, ஹிருதயமாகிற கடலிலே வாழ்ந்தான். அதனால்தான் விஷ்ணு சித்தன்னு பேரு. விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டிருக்கிறவர். விஷ்ணுவனுடைய சித்தத்திலே என்னென்னைக்கும் இருக்கிறவர். அதனால விஷ்ணு சித்தன் என்னும்படியான திருநாமத்தை பெற்றவர். அதைத்தான் ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவல்ல மாயமணாள நம்பி. உனக்கு எத்தனை இடம் இருக்கு தெரியுமா? தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே, என்னென்னு உனக்கிடமாய் இருக்க. 3 இடங்கள் காட்டுறார். தனிக்கடல் ஒரு இடம், தனிச்சுடர் மற்றொரு இடம், தனி உலகு மற்றொரு இடம். அது என்னது? தனிக்கடல்னா என்னது? திருப்பார்கடல் இருக்கிறதே அத்விதீயமான கடல். அந்த எம்பெருமான் தான் எழுந்தொழி இருக்கிறான் ஸ்ரீபூ சேவிதனாக. ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார் 2 பேரும் அவனுடைய திருவடிகளை வருடும்படியாக அவன் பெரிய சேஷபரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். வியூக வாசுதேவ மூர்த்தி, கூப்பீடு கேட்கும் இடம் என்னெல்லாம் கொண்டாடப்படும்படியான திவ்ய கஷேத்திரம். அடுத்தது தனிச்சுடர். தனிச்சுடர்னா சூரியன். சாந்தோக்கியோபனிஷத்து காட்டுகிறது அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்ன. எம்பெருமானுடைய இருப்பிடமாக காட்டக்கூடியது அந்தராதித்ய இரண்மய புருஷோ திருஷ்யத்தே. சூரிய மண்டலத்துக்குள்ளே பொன்மயமான ஒரு புருஷன் இருக்கிறான். ஹிரண்யஸ்மஸ்ருஹு, அவனுக்கு பொன்மயமான மீசை இருக்கிறது. ஹிரண்ய கேசகா, அவனுக்கு பொன்மயமான கேசங்கள் இருக்கின்றன. ஆப்ரணகாத்து சர்வ ஏவ சுவர்ணகா, நகம் உட்பட எல்லாம் ஸ்வர்ணமயமாக அமைந்திருக்கிறது. தசேதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி, சூரியனால் மலர்த்த பெற்றிருக்கக்கூடிய தாமரையை போல 2 திருக்கண்கள் அவனுக்கு அமைந்திருக்கின்றன. அப்ப சூரிய மண்டலத்தின் நடுவிலே பெருமான் இருக்கிறார். சந்தியாவந்தன காலத்துல கடைசியில எல்லாரும் சொல்ற வார்த்தை தேயசதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா. சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய நாராயணன் தியானிக்கத்தக்கவன். ஆச்சாரிய ஹிருதயத்தை சதா தியேய தேஜஸ்ன்னு சொல்றார். காயத்ரி மகாமந்திரத்தை நாம ஜபிக்கிறோம். ஸ்ரீராமாயணமே காயத்ரியினுடைய அர்த்தம்னு காட்டுறார். காயத்ரி மகாமந்திரத்துக்கு 24 அட்சரங்கள், ஸ்ரீராமாயணத்துக்கு 24,000 ஸ்லோகங்கள். ஆகவே காயத்ரியே ஸ்ரீராமாயணமாக வடிவெடுத்ததுன்னு காட்டுவார்கள். அப்படிப்பட்ட காயத்ரி மகாமந்திரத்தை திரிகால சந்திகளிலும் பிராமணர்கள் ஜபிக்கிறார்கள். அப்படி ஜபிக்கிற போது மனசு எதை நினைச்சுக்கணும்? என்னைக்கு ஒரு மந்திர ஜபம் என்னால் அந்த மந்திரத்துக்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய தத்துவத்தை ஸ்மரணம் பண்ணணும். அப்ப அந்த காயத்ரி மகாமந்திரத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் யாரு? சாட்சாத் பகவான் தான். அவனைத்தான் ஸ்மரணம் பண்ணணும். அதனால்தான் தியேயா, தியானம் பண்ணத்தக்கவன். எப்ப தியானம் பண்ணத்தக்கவன்னா எப்பவும் தியானம் பண்ணத்தக்கவன். சதா தியேயா, எப்பொழுதும் தியானம் பண்ணத்தக்கவன். ஆறுன்னு கேட்டா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணா, சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய நாராயணன். சூரிய மண்டலத்தின் நடுவுல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா, அழகாக அற்புதமாக அவன் ஒரு தாமரை தவிசிலே வீற்றிருக்கிறான். சன்னிவிஷ்டா கேயூரவான், நன்னா தோள்வளையை சாத்தி கொண்டிருக்கிறான். மகர குண்டலவான், ஏறார் கனமகர குண்டலத்தன் என் தோழன். கேயூரவான் மகர குண்டலவான், கிரீட்டி சொந்த கிரீடம் திருவபிஷேகம் சாத்தி கொண்டிருக்கிறான். ஹாரி திருஹாரங்களை எல்லாம் சாத்தி கொண்டிருக்கிறான். கிரீட்டி ஹாரி திருத்த சங்க சக்கரஹா, சங்க சக்கரதாரியாகத்தான் அமைந்திருக்கிறான். அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய விஷயம் அவன்தான் தியானிக்கத்தக்கவன். அவன் சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருக்கக்கூடியவன். அந்த சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய பகவான் சூரிய குலத்திலே உதித்தான். இது தனிச்சுடர் அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பிரசங்காத்து இது மேல வரக்கூடியது யுத்தகாண்டத்துல, கிஷ்கிந்தா காண்டத்துல வரக்கூடிய விஷயம். ஆனால் இப்பவே அந்த விஷயத்தை சொல்றேன். மாரிமல முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் அப்படின்ற பாசுர வியாக்கியானத்துல அழகிமணவாள பெருமாள் நாயனார் சில ஆச்சரியமான பங்கிகளை காட்டுகிறார். என்ன சொல்றாருன்னா, மழைக்காலம்
மழைக்காலத்துல யார் யார் தங்களுடைய துணையை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ, தலைமகனா இருந்தால் தலைமகளை விட்டு பிரிந்திருப்பான், அப்போ வருத்தப்படுவான். மழை காலம் வந்தால் தலைமகள் தலைமகனை விட்டு பிரிந்திருந்தால் அவள் வருத்தப்படுவாள். ஆக விஸ்லேஷ துக்கத்தை அனுபவிக்கும்படியான காலமாக அமைந்திருக்கிறது. பிரிந்தார் இறங்கும் காலம், பிரிந்தார் கூடும் காலம், கூடினார் போகரசம் அனுபவிக்கும் காலம். அப்படி இல்லாத காலத்துல இறங்கும் காலமாக இருக்கிறது. ஆறு இறங்கினான்னா ராமபிரான் இறங்கினான். 4 மாச காலம் சுக்ரீவனுக்கு கிடைக்காத ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துறார் பெருமாள். அழகா கிஷ்கிந்தா சாம்ராஜ்யபதியாக அவனுக்கு பட்டாபிஷேகமும் ஆகிவிட்டது. போராத குறைக்கு ஒரு பத்தினியோடு இருந்தவர் 2 பத்தினிகள் கிடைச்சிட்டார். மழைக்காலமும் ஆகிவிட்டது. இந்த மழைக்காலத்துல சலீலேன சமீகிருதா, ஏ சுக்ரீவா, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கும், சலிலேன சமீகிருதமாக அமைந்திருக்கும். அதனால இப்ப நாம எங்கேயும் யுத்தத்துக்கு போக முடியாது, சீத்தை தேடிட்டு போக முடியாது. இந்த 4 மாச காலம் உனக்கு கிடைக்காதது கிடைச்சிருக்கு. ஆகவே நீ இந்த 4 மாச காலம் போக போக்கியங்களை அனுபவித்து விட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். இவர் மால்யவான்ற மலையில தங்கியிருந்தார். அங்கே கிஷ்கிந்தா பிராந்தத்துல மால்யவான்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதத்தின் மேல தங்கியிருக்கார். அப்போ மழைக்காலம், அந்த குகைக்கு வெளியில தான் தங்கி இருக்கிற அந்த குகைக்கு வெளியில அப்படி எட்டி பார்க்கிறார். பார்த்தா மேகங்கள் படிக்கட்டு போட்டார் போலே அமைந்திருக்கிறது. இந்த படிக்கட்டு போட்டா போல அமைந்திருக்கக்கூடிய மேகம் எது வரைக்கும் போறதுன்னா சூரிய மண்டலத்து வரைக்கும் போறது. உடனே இளைய பெருமாளை பார்த்து சொல்றாரு, கீழே பார்த்தா அந்த காலத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வெள்ளவெளையல்னு புஷ்பங்கள் கும்பல் கும்பலா கொட்டி கிடக்கிறது, மரங்கள்ல இருந்து உதிர்ந்து கிடக்கிறது. இந்த புஷ்பத்தையும் பார்க்கிறார், மேகத்தையும் பார்க்கிறார், அவ்வளவு உயரம் போறது என்றதையும் பார்க்கிறார். லக்ஷ்மணா, இந்த மேகங்கள்லாம் படிக்கட்டு மாதிரி இருக்கு பாத்தியா? ஆமா, படிக்கட்டு மாதிரி இருக்கு. கீழே எவ்வளவு புஷ்பம் விழுந்திருக்கு பாத்தியா? ஆமா. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சக்கியமம்பரமாருஹ்ய மேக சோபான பந்திபிஹி, என்னால இப்ப இது முடியும். இந்த மேகங்களாகிற படிக்கட்டின் மீது ஏறி குட்டார்ஜுன மாலாபிஹி, இந்த புஷ்பத்தெல்லாம் மாலையா தொடுத்து கொடுத்தால் அலங்கர்த்தும் திவாகரம், திவாகரன் சூரியன், சூரியனுக்கு அலங்காரம் பண்ணுவேன். அந்த இடத்துல நாயனார் வியாக்கியானம் பண்றார், சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பெரிய பெருமாளை அலங்கரிப்பேன். பண்ண வேண்டியதானே, பண்ணலாமே. ஏன்னா பெருமாள் பெரிய பெருமாளை திருவாராதனம் பண்றவர். ராமனும் திருவாராதனம் பண்ண பெற்றவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் ரங்கன். அப்ப ரங்கநாதன் நான் திருவாராதனம் பண்ணுவேன், அவர் தான் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கார். ஆஹா பண்ணலாமே, லக்ஷ்மணன் சொன்னான். ஆஹா பண்ணலாமே, இதை நினைத்தாவது, இதை செய்யச்சேவாவது பெருமாள் சீதையினுடைய நினைவில்லாமல் துக்கப்படாமல் இருப்பாரோ? லக்ஷ்மணனுக்கு நப்பாச. உடனே பெருமாள் சொன்னார், எடுத்து கை நீட்டுவார் இல்லையே. லக்ஷ்மணா, நான் அங்க போவேன், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், தூபம் கால கொண்டான்னு சொல்லுவேன். எடுத்து கொடுக்கறதுக்கு பக்கத்துல சீதை இருக்க மாட்டாளே. கற்பூரத்தை ஏத்தி கொடுன்னு சொல்லுவேன், சீதை இருக்க மாட்டாளே. பிரசாதம் மாத்தி வையின்னு சொல்லுவேன், சீதை இருக்க மாட்டாளே. இந்த புஷ்பத்தை எடுத்து கொடுன்னு சொல்லுவேன், சீதை இருக்க மாட்டாளே. எடுத்து கை நீட்டுவார் இல்லையே, பரிசாரக கைங்கரியம் பண்றதுக்கு சீதை இருக்க மாட்டாளேன்னு வருத்தப்படுறார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். இந்த இடத்துல மாறின்ற இடத்துல இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணன் பெரிய பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார்னு அங்க வியாக்கியானம் பண்ண. அலங்கர்த்தும் திவாகரம் அப்படின்னு தான் இருக்கு. சூரியன் அலங்கரிப்பேன்னு, சூரியனை போய் அலங்கரிப்பாரா? இல்ல, சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் அலங்கரிக்க கூடியவர். அப்ப அந்த சூரியன் என்கிற விஷயத்துல எவ்வளவு ஆசை பாருங்க. சூரிய குலத்திலே தான் அவதாரம் பண்ணினார், அதனால சூரியன் இடத்துல ஆசை. அதனால சூரிய மண்டல மத்தியவர்த்தி பெரிய பெருமாள் சொல்றார். அதனால சூரிய சிஷ்யனை துணைக்கு வச்சிருந்தார் அனுமானை. எல்லாம் பாருங்க,
சூரியனிடத்துல அவருக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி சக்கரவர்த்தி திருமகனாருக்கு இருக்கிற பிரீத்தி. இப்ப இந்த விஷயத்தை பார்க்கிற போது தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே, பரமபதம் வேற்றிருந் தேழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காளும் அம்மானை வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி. அப்ப 3 இடம் சொல்லியிருக்காரு பெரியாழ்வார். தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே. இந்த 3 எப்படி இருக்கு தெரியுமா? ஒன்னு பிராட்டிக்கு உரித்தது, மத்தொன்னு பெருமானுக்கு உரித்தது, மத்தொன்னு 2 பேருக்கும் உரித்தானது. வியாக்கியானம் பண்றார், அழகா வியாக்கியானம். தனிக்கடலே பிராட்டியினுடைய அவதார ஸ்தலம், தனிச்சுடரே பெருமாளுடைய அவதார குலம், சூரிய குலம், தனி உலகே பெருமானும் பிராட்டியுமாக கைகோத்து கொண்டு உலாவும்படியான இடம் பரமபதம், தனி உலகு. என்ன அழகா இருக்கு பாருங்க. பிராட்டிக்கு பிறந்தகம், பெருமாள் அவதரித்த குலம், 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இடம், 3 இடங்கள் காட்டப்படுது. அப்ப பெருமாள் அவதரித்த குலம் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி. அப்ப அந்த சூரிய குலத்துக்கே விளக்காக எம்பெருமான் தான் அமைந்திருக்கக்கூடியவன். அப்படின்னா அவனுடைய அவதாரத்தை காட்டியிருக்கிறார் உத்தமராய் அமைந்திருக்கக்கூடிய குலசேகர பெருமான். அப்ப அந்த எம்பெருமானுடைய அவதார வைபவத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அவதாரம்னா என்ன, ஏன் அவதாரம் பண்ணணும் இத்தியாதியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அவதார ரகசிய ஞானம்னா என்ன, இது மொத்தத்தையும் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன். அப்போ இந்த ராம அவதாரம் பண்ணுவதற்கு காரணபூதமாய் அமைந்திருக்கக்கூடிய யாகம், அந்த யாகத்துல விசேஷமாக பிராதுர்பூதம், மகத்பூதம், சர்வ லட்சண சம்யுதம், ததோவை யஜமானஸ்ய பாவகாத்து அதுலம் பிரபம், அற்புதமாக வந்தது. ஒரு சுதைப்பிண்டத்தை கொடுத்தது. இதெல்லாம் சொன்னேன் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணி. அந்த யாக புருஷன் இருக்கானே, அந்த யாகத்துல வந்த பூதம் இருக்கு, இதம் து நிருபசார்தூலா பாயசம் தேவ நிர்மிதம். தேவ நிர்மிதமான பாயசம், அப்படிப்பட்ட அற்புதமான அமிர்தோபமாக அமைந்திருக்கக்கூடியது. பிரஜாகரம், தசரதனை பார்த்து கொடுக்கிறார், அந்த பூதம் கொடுக்கிறது. பிரஜாகரம், உனக்கு குழந்தைகள் உருவாக்கக்கூடிய பாயசமாக அமைந்திருக்கக்கூடியது. கிருஹாணத்துவம், நீ வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ அப்படின்னு அந்த யாக புருஷன் பாயசத்தை கொடுக்க, தன்யம் ஆரோக்கியவர்தனம், இது உனக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட பாயசம். அந்த பாயசத்தை வாங்கி கொண்டான். இந்த பாயசத்தை வாங்கி உடனே பத்தினிமார்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறான். இந்த பத்தினிமார்களுக்கு பாயசத்தை விபாகம் பண்ணினானே, எப்படி பண்ணினான்? ஒரு கவி ஒவ்வொரு விதமா சொல்ற. காளிதாசாதி கவிகள்லாம் என்ன சொல்றான்னா, இந்த பாயசம் எப்படி விபாகம் பண்ணப்பட்டதுன்னா 2ஆ பிரிச்சானா. ஒரு சொம்பு பாயசம் இருக்கு, ஒரு கலசம் பாயசம் இருக்கு. அந்த கலசம் பாயசத்தை 2ஆ பிரிச்சான். ஒரு பாதியை எடுத்து கௌசல்ய பிராட்டிக்கு கொடுத்தான் பட்டமகிழ்ச்சி, மற்றொரு பாதியை எடுத்து தான் கைகைக்கு கொடுத்தான் பிரிய மகிழ்ச்சி. இது 2லயும் வராதோ சுமித்திர பாவம். பட்டமகிழ்ச்சிக்கு ஒரு பாயசத்தை கொடுத்தான், பிரிய மகிழ்ச்சிக்கு ஒரு பாயசத்தை கொடுத்தான். நடுவாந்தரத்துல சுமித்திர வெறும் விடப்பட்டான். இவன் 2 பேருக்கும் சுமித்திர மேல ஒரு கருணை பிறந்தது. ஐயோ, இவ மாத்திரம் குழந்தை இல்லாத இருக்கலாமா, நமக்கு குழந்தைக்கு ஒரு பாயசம் கொடுத்துட்டார், நமக்கு குழந்தைக்கு ஒரு பாயசம் கொடுத்துட்டார், நம்ம 2 பேருக்கும் ஒரு பாயசத்தை கொடுத்துட்டாரு, அவளுக்கு கொடுக்கலையேன்னு ஆந்திர சம்சயத்தாலே கருணையாலே கௌசல்ய பிராட்டி தனக்கு இருந்த பாயசத்துல ஒரு பாதி பாகத்தை எடுத்து சுமித்திரன் எடுத்து கொடுத்தார். கைகை தேவியார் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய பகுதியில ஒரு பாதியை எடுத்து கொடுத்தார். அப்ப இவா 2 பேருக்கும் கால் கால் பாகம், சுமித்திரிக்கு அரை பாகம் கிடைச்சு போச்சு. சாதாரணமா இந்த விடுதிகளுக்கு போறவா, அங்க இடத்துல போஜனாதிகள்லாம் பண்றவா இந்த பானத்தை வாங்கிப்பா. வாங்கி 1/2 1/2ன்னா 1 வாங்கி 2 பேர் பிரிச்சு.
அப்படி 2 பேர் பிரிச்சுட்டா சரியா வந்துடும். இப்ப 2 பேர் தனித்தனியா ஒண்ணு வாங்கிட்டா 3வது ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு கோப்பை வாங்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு கோப்பை வாங்கிட்டு இருக்காரு. 3வதா தெரிஞ்சவர் ஒருத்தர் அந்த இடத்துல வந்துட்டார். என்ன பாஸ் வைக்கும், வா 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 பருகலாம் வா அப்படின்னு அவரையும் உட்கார வச்சார். இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுல பாதியை எடுத்து அவருக்கு கொடுப்பார் முதல்ல ஒருத்தர். நானும் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னு இன்னொருத்தர் வாங்கிப்பார். இப்ப 3வதா வந்தாரு, யார் பணங்காசே கொடுக்க போறது இல்லையோ அவருக்கு ஒரு முழு கோப்பை கிடைச்சிடும். மத்த 2 பேருக்கும் அரை கோப்பை. அதே மாதிரிதான் கால் பாகம்தான் கௌசல்ய பிராட்டிக்கு, கால் பாகம்தான் கைகேயிக்கு, ஆனால் அரை பாகம் சுமித்ரா தேவியாருக்கு. இது காளிதாசாதி கவிகள் சொல்லி இருக்கிற விஷயம். ஆனால் வால்மீகியினுடைய வச்சனம் அதிவிலட்சணமாக இருக்கிறது. அற்புதமா கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததௌ ததா, பாதி பங்கு பாயசத்தை கௌசல்ய பிராட்டிக்கு கொடுத்து விட்டான். இது காளிதாசன் சொன்னதுதான். பாதி பாகம் அவளுக்கு கொடுத்துட்டான். மீதி பாதி இருக்கும் இல்லையோ, அந்த மீதி பாதியில அர்த்தார்த்தம் ததௌச்சாபி சுமித்ராயை நராதிபா, மீதி இருக்கக்கூடிய பாதி பாயசத்துல 2ஆ பிரிச்சான். அது அப்ப கால் பாகம் பாயசம். அந்த கால் பாகம் பாயசத்தை எடுத்து தான் கொடுத்திருக்கிறது சுமித்ரா தேவியின் இடத்துல கொடுத்து. அப்போ 50% கௌசல்ய பிராட்டிக்கு, 25% கிடைத்தது ஆருக்கு கிடைச்சதுன்னா சுமித்ரா தேவிக்கு. மீதி 25% இருக்கு, மீதி கால் பாகம் இருக்கு. அந்த கால் பாகத்தை என்ன பண்ணான்னா கைகேயை சாபி அவசிஷ்ட அர்த்தம், மீதி இருக்கக்கூடிய அந்த கால் பாகத்துல பாதியா போயிடுச்சான். அரைக்கால் பாகம் 1/8, 12.5% சொல்லணும். அப்போ அந்த அரைக்கால் பாகம் இருக்கே, அந்த அரைக்கால் பாகத்தை எடுத்து கைகேயிக்கு கொடுத்தான். சரி, அதற்கு அடுத்தபடியாக ததௌ புத்திரார்த்த காரணாத் பிரததௌச்ச அவசிஷ்டார்த்தம், கடைசியில ஒரு அரைக்கால் பாகம் இருக்கும், அது என்ன பண்ணா அப்படின்னா மேளவும் அதனை தான் சுமித்திரைக்கே கொடுத்தான். பாயசஸ்ய அமிர்தோபமம், அதைத்தான் சொல்றார் வால்மீகி. ரொம்ப அழகான வார்த்தை. வார்த்தை எப்படி சாதிச்சார்னா ரொம்ப விலட்சணமா இருக்கக்கூடியது. ஏன்னா அமிர்தத்துக்கு சமானமா இருக்கக்கூடிய கடைசி அரைக்கால் பாக பாயசத்தை தான் கொடுத்ததாக அமைந்திருக்கக்கூடியது அற்புதமாக ஆருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் சுமித்ரா தேவிக்கு கொடுத்தான். என்ன பார்த்தோம், ஏதாவது ஒரு நல்ல பாயசமே வச்சுக்கோங்களேன், கண்ணல் அமுதே வச்சுக்கோங்க, பெரிய பந்தி சாய்ச்சிருக்கா எல்லாருக்கும். பிரசாதம் பிரசாதிக்கக்கூடியவர்கள் அந்த கண்ணல் அமுத ஒரு பெரிய பாத்திரத்துல இருந்து எடுத்து மொண்டு மொண்டு இன்னொரு பாத்திரத்துல கொட்டிண்டு அங்க பந்தியில சாய்ச்சுட்டே போறோம். கடைசி பந்தியில இருக்கிறவாளுக்கு பாயசம் எப்படி இருக்கும் தெரியுமா, நன்னா அடியில நன்னா எல்லாம் தேங்கி இருந்து ரொம்ப கெட்டிமாக கிட்டத்தட்ட சக்கர பொங்கல் பக்குவத்துக்கோ க்ஷீரான்ன பக்குவத்துக்கோ இருக்கும். அவளுக்கு நன்னா ஆயிடும். மேல இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் நேரக்கவே இருக்கும். அப்ப ராமாவதார காரணமான பாயசம் நேரக்க இருந்தது, லக்ஷ்மணாவதார காரணமான பாயசம் நேரக்க இருந்தது, பரதாவதார காரணமான பாயசமும் கொஞ்சம் கட்டியா இருந்தது, சத்ருக்னாவதார காரணமான பாயசம் இன்னும் கட்டிமா இருந்தது. நல்லா பாத்துக்கோங்க நீங்க. பாயசஸ்ய அமிர்தோபமம். அப்ப அந்த பாயசம் எப்படி இருந்ததோ அதற்கேற்றாற் போல்தான் குழந்தைகளும். இப்போ குழந்தைகள் அவதாரம் பண்ணினார்கள், அதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த குழந்தைகள் அவதாரம் பண்ணின விஷயத்துல பார்க்கிற போது, இந்த பாயச விபாகத்தை வைத்துக் கொண்டு பார்க்கிற போது சத்ருக்ன அவதார காரணமான பாயசம் தான் சாரம். அதுக்குள்ளதான் எல்லா சாரமும் அடங்கி இருக்கிறது. காரணம் என்னன்னா, வால்மீகி ராமாயணம் ஆச்சரியமான விஷயம். கிருத்வாத்மானம் சதுர்விதம்,
எம்பெருமான் தன்னை நான்காக வகுத்துக் கொண்டான். தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம், நமக்கெல்லாம் தர்மத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று காட்டுவதற்காக எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணி இருக்கிறான் என்னால், அப்போ அந்த அவதாரத்துல தர்மத்தை என்ன காட்டினான், ராமாவதாரத்துல என்ன காட்டினான் அப்படின்னா, இந்த தர்மங்கள் இன்னைக்கு 4 வகைப்பட்டிருக்கிறது. சில பொதுவான தர்மங்கள், சில விசேஷ தர்மங்கள், மிக விசேஷ தர்மங்கள் சில, மிக மிக விசேஷ தர்மம் சில. இப்போ மொத்த தர்மம் தான் காட்டணும். பொய் சொல்லக்கூடாது, அது சாமானிய தர்மம். அது சார்வஜனீனம், எல்லா ஜனங்களுக்கும் இருக்கக்கூடியது. இது சாமானிய தர்மம், பொதுவாக இருக்க வேண்டிய தர்மம். ஆனால் சில தர்மங்கள், திரிகாலத்திலும் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும், அது யாரோ சில பேருக்கு இருக்கக்கூடியது, விசேஷ தர்மமாக இருக்கக்கூடியது. சமாசயனம் பண்ணி கொள்ள வேண்டும், விசேஷ தர தர்மம். ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண வேண்டும், விசேஷ தம தர்மம். நன்னா பார்த்துக்கோங்க, இது 4 இருக்கிறது. முதல்ல பொய் சொல்லக்கூடாது இத்தியாதிகள்லாம் சாமான்யமா மனுஷ்ய சாமானியத்துக்கே உண்டு, எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஆனால் சில அதிகாரிகளுக்கு மாத்திரம் இருக்கிறது சந்தியாவந்தனம், ஸ்திரீகளுக்கு கிடையாது. திரைவர்ணிகாளுக்கு மாத்திரம்தான் உண்டு. அது சமாசிரயணம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதிலே வடிகட்டியாச்சு. ஆச்சாரிய கைங்கரியம் ஆரோ சில பேருக்கு. அப்போ இதுல ஒன்னு ஃபில்டர் பண்ணி கடைசியில வருது, வடிகட்டி கடைசியில வருது. அதே மாதிரிதான் சக்கரவர்த்தி திருமகனார் பின்பற்றின தர்மம் என்ன, இளைய பெருமாள் பின்பற்றின தர்மம் என்ன, பரதாழ்வான் பின்பற்றின தர்மம் என்ன, சத்ருக்னாழ்வான் பின்பற்றின தர்மம் என்ன பார்க்கிற போது, முதல்ல சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், விசேஷ தர தர்மம், விசேஷ தம தர்மம். சம்ஸ்கிருதத்துல தர தம, சாதாரணமா ஆங்கிலத்துல சொல்றோம் டிகிரி ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு. பாசிட்டிவ் டிகிரி பொதுவா இருக்கிறது, கம்பேரிட்டிவ் ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு பார்த்து இது வசந்ததுன்னு சொல்லணும். சூப்பர்லேட்டிவ் இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லணும். அப்ப குட், பெட்டர், பெஸ்ட் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா, பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போ சாமானிய தர்மம்ன்றது பொதுவா எல்லாருக்கும் உண்டானது, விசேஷ சிறந்த, விசேஷத்தர மிகச்சிறந்த, விசேஷத்தம மிக மிகச் சிறந்த தர்மம். இப்ப சாமானிய தர்மம் பெருமாள் ஏதோ அனுஷ்டித்தார். அந்த காலத்து தர்மம் எப்படி வாட்டம் அடைஞ்சிருந்தது, ஒருவன் சொல்லிட்டு செய்ய வேண்டும், ஒருத்தன் சொன்னா கேட்கணும்ன்றதே அழிஞ்சு போயிருந்தது. அப்போ பெரியவன் சொன்னான் சிறியவன் கேட்டான் என்கிற தர்மமானது கொஞ்சம் மாறி போயிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய தர்மத்தை நிலைநிறுத்தணும்ன்றதுக்காக தகப்பனார் சொன்னார், காட்டுக்கு போனேன். விஸ்வாமித்திரர் சொன்னார், தாட்டகாவதம் பண்ணினேன். சுக்ரீவன் சொன்னான், அதனால நான் வாலிவதம் பண்ணினேன். விபீஷணன் சொன்னான், சமுத்திர சரணாகதி பண்ணினேன். அகஸ்தியர் சொன்னார், ஆதித்யர்தையும் சொன்னேன். ஆதித்யர்தயம் அது பிரட்சித்த சர்க்கம்னு சொல்றது உண்டு, பல காரணங்கள்லாம் காட்டுறா பெரியவர்கள், அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ பெரியவன் சொன்னான் சிறியவன் கேட்டான், இன்னொருத்தன் சொன்னதை கேட்கறது என்ற தர்மத்துக்கு கொஞ்சம் வாட்டம் இருந்தது. அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ராமாவதாரம், சாமானிய தர்மம். இது எல்லாருக்கும் பண்ண வேண்டியது, யாரா இருந்தாலும் இந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டாமோ. 16 கல்யாண குணங்கள்னு விண்ணப்பம் பண்ணினேன். சத்திய வாக்கியா, இது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய குணம் தானே. சர்வபூதேஷு ஹிதா, எல்லாரிடத்திலையும் ஜீவகாருண்யம் காட்ட வேண்டியது எல்லார் வேலையும் தானே.
இதெல்லாம் சாமானிய தர்மம் இல்லையா? இந்த சாமானிய தர்மானுஷ்டானத்தை பண்ணி காட்டுவதற்காக ராமனுடைய அவதாரம். இதுதான் மேலால எடுத்த நீரக எடுத்து கொடுத்த பாயசம். அதை விட கொஞ்சம் திக்கா இருக்கும், கொஞ்சம் கட்டிமா இருக்கும். அடுத்தது அடுத்த லேயர்ல இருக்கிறது. இது இரண்டாவதாக கொடுக்கப்பட்டது. அதுதான் லக்ஷ்மண அவதார பாயசம். லக்ஷ்மணனுடைய அவதாரத்துக்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய பாயசம். அப்ப பார்க்கிற போது என்னாச்சு, லக்ஷ்மணன் என்ன தர்மம் பின்பற்றினான் என்னால், சரீர தர்மமா இருக்கக்கூடிய பெரியவன் சொன்னான் சிறியவன் கேட்டான் என்று சரீரத்துக்கு பிறப்புக்கு அனுகுணமான தர்மத்தை பின்பற்றுவதுன்றதை விட ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவம், ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன கேள்வி வருது. ஆத்மஸ்வரூபம் சேஷத்துவம், அது என்னன்றத மேற்கொண்டு திருநாம வைபவம் வரைச்சே விண்ணப்பம் பண்ணது. ஆத்மாவினுடைய தர்மம் அடிமைப்பட்டிருத்தல். இந்த அடிமைப்பட்டிருத்தல் என்னும்படியான தர்மம் இருக்கிறதே, அது சாமானிய தர்மத்தை விட ஒசந்தது. அதை காட்டி கொடுத்தார் இளைய பெருமாள். அப்ப இளைய பெருமாளாலே காட்டி கொடுக்கப்பட்ட தர்மம் விசேஷ தர்மம். சரி, பரதாழ்வான் அடிமையா மாத்திரம் இருக்கிறது இல்லை, ஆத்மா உடைமையாகவும் இருக்கிறது. ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா உடைமை, பகவான் இட்ட வழக்காக இருக்க வேண்டியது அப்படின்றத பரதாழ்வான் தான் அனுஷ்டித்து காண்பித்தான். அதுக்கு பெயர் தான் பாரதந்திரியம்னு பேர். சேஷத்துவம் வேற, பாரதந்திரியம் வேற. சேஷத்துவம் அடிமையாயிருத்தல், பாரதந்திரியம் என்பது உடைமையாயிருத்தல். அப்ப உடைமையாக அமைந்திருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதுதான் பாரதந்திரியம். பாரதந்திரியம்னு சொல்லும்படியான விஷயமாக இருக்கிறது. அது சேஷத்துவத்தை விட வசந்தது. அதுக்கு மேல உயர்ந்தது நாம பகவானுக்கு அடிமை, பகவானுடைய உடைமை இல்ல, பகவானுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கு அடிமை, பகவானுடைய அடியவர்களான பாகவதர்களுடைய உடைமை அப்படின்னு இருக்கிறதே, அது விசேஷத்தம தர்மம், பாகவத சேஷத்துவ, பாகவத பாரதந்திரியம் என்று காட்டப்படும்படியான விலட்சண தர்மமாக அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம் க்ஷமிக்கணும், ஒரு நிமிஷம் இதை வந்துட்டு. அப்போ உயர்ந்ததாக அமைந்திருக்கக்கூடியது பாகவத சேஷத்துவ பாரதந்திரியம். இதுதான் மதுரகவி ஆழ்வாருடைய வைபவமாக காட்டுகிறார். கண்ணினும் சிறுத்தாம்பு வியாக்கியானத்துல அதி விபுலமாக எடுத்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீத்தி புரஸ்கிருதா. இது ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். பெருமாளுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சுடுத்து, எல்லாரும் திரும்பி வந்தா 4 திருக்கல்யாணங்கள் ஏக காலத்துல நடந்திருக்கு. பெருமாள், இளைய பெருமாள், பரதாழ்வான், சத்ருக்னாழ்வான், 4 பேருக்கும் கல்யாணங்கள் நடந்திருக்கக்கூடிய விஷயம். அப்படி நடந்த பிற்பாடு எல்லாரும் அரண்மனைக்கு வந்தா. அப்ப பரதாழ்வானுடைய அம்மான் யுதாஜித்துன்னு பேரு, கேகே ராஜகுமாரனாக அமைந்திருக்கக்கூடியவன். அந்த கேகே ராஜகுமாரன் இருக்கானே, அவன் நான் பரதனை ஊருக்கு அழைச்சிட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு பரதாழ்வான அழைத்துக் கொண்டு செல்லுகிறான். அப்படி அழைத்துக் கொண்டு செல்லும் போது ரொம்ப அழகான விஷயமாக காட்டப்பட்டு இருக்கக்கூடியது. என்ன விஷயம்னா, கச்சதா மாதுலுகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீத்தி புரஸ்கிருதா. இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை அதி விபுலமான வியாக்கியானம் பண்ற.
அவன் போகிற போதே, கச்சதா போகிற போதே அப்படின்னா அவன் போச்சே இவன் போனான், அவன் போச்சே இவன் போனான் அப்படின்னா அவன் போகிற போது இவன் யாருகிட்டையும் சொல்லிக்காத அவனுடைய போயிட்டான். சாதாரணமா லோகத்துல சொல்றான், அவர் புறப்பட்டார், இவன் பின்னோட புறப்பட்டுட்டான், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையே. அப்போ பரதாழ்வான் தான் போய் தசரதனை சேவித்து விட்டு, கைகையை சேவித்து விட்டு, மத்த உண்டான தாய்மார்களை எல்லாம் சேவித்து விட்டு, நான் ஊருக்கு போறேன், எங்க மாமா கூப்பிடுறார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். அந்த மாதிரி சத்ருகனன் போச்சே என்ன பண்ணிருக்கணும், தான் போன போது தசரதன் இடத்துல சொல்லி, சுமித்ரா தேவியின் இடத்துல சொல்லி, அதுக்கப்புறம் அவளிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டு அவளிடத்துல விடைபெற்றுக் கொண்டு அவன் புறப்பட்டு போயிருக்க வேண்டும். அதுக்கு மேல இவ எல்லாருக்கும் சுவாமி பெருமாள் இருக்காரு, ராமபிரான். ராமபிரானை பார்த்து, அண்ணா நான் போயிட்டு வரேன், நான் பரதனோட போயிட்டு வரேன், சொல்லணுமா வேண்டாமா? பரதன் சொல்லிட்டான், நான் போயிட்டு வரேன், எங்க மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்காமலேயே, அவளிடத்துல ஒரு கேள்வி கொள்ளாமலேயே, அவளிடத்துல உத்தரவு கேட்டுக் கொள்ளாமலேயே அவன் போகச்சே பரதன் போயிட்டானா ஒட்டிண்டே போயிட்டான் கூட. கச்சதா போகிற போதே. அப்ப என்ன அர்த்தம்? ஐயோ, இந்த பரதனை விட்டு என்னால இருக்க முடியாது. அப்போ ராமனிடத்துல இளைய பெருமாளுக்கு எவ்வளவு பிரீத்தி விசேஷம் உண்டோ அத்தனை பிரீத்தி விசேஷம் பரதாழ்வானிடத்திலே இருந்தது சத்ருகனாழ்வானுக்கு. அதனால பரத சேஷத்துவ பரத பாரதந்திரியங்களுடன் கூடினவன் சத்ருகனாழ்வான். அதனால அவன் போற போதே கூடவே ஒட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றது. அடுத்தது, பரதன் எங்க போனான் தெரியுமா? தன் மாமாவாத்துக்கு போனான். அப்போ மாமா யார கூப்பிட்டிருப்பார்னா தன் மருமான கூப்பிட்டிருப்பார். பரதாழ்வானைத்தான் யுதாஜித்து அழைச்சிட்டு போனோன்னு வந்தான். பரதாழ்வானை யுதாஜித்து அழைத்துக் கொண்டு செல்லுகிற போது பரதாழ்வானுக்குத்தான் யுதாஜித்து உத்தேசியம். கேகே ராஜ்யம் இவனுக்கு என்ன சாம் இருக்கு, ஆங்கிலத்துல சொல்லணும்னா என்ன சாம் இருக்கு சத்ருகனுக்கு? பரதனுக்கு சாமிங்கா இருக்கு. அங்க அவ மாமா இருக்கார், மாமா குழந்தைகள் இருக்கா, அவளோட விளையாடிப்பான். அங்க அவனுடைய தாத்தா இருக்கார். சத்ருகனுக்கு என்ன சம்பந்தம்? சுமித்ரிக்கும் கேகே ராஜனுக்கும் சம்பந்தம் இல்லையே. அப்படி இருக்கிற போது அந்த இடத்துல பரதாழ்வானை தவிர மத்தொன்னு தெரியாதவனாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே கச்சதா மாசுல குலம் பரதேன ததா அனகா. அந்த இடத்துல பாபம் இல்லாதவன் சத்ருகனன், பாபம் இல்லாத சத்ருகனன் பின்னால போனான். பாபம் இல்லாத சத்ருகனன் பின்னால போனான்னா என்ன அர்த்தம்? சத்ருகனுக்கு என்ன பாவம் இருக்கும் அப்படின்னா, சத்ருகனுக்கு எந்த பாவம் இல்லைன்னு கழுகு சொல்றேன். என்ன பாவம் இல்ல? ராம பக்தி ஆகிற பாபம் இல்லாதவன். அகமில்லாதது இவனுக்கே இரே. பாபம் இல்லைன்னு சொன்னால் சத்ருகனாழ்வானுக்குத்தான் பாபமாகுது. ராம பக்தின்ற பாபம் இல்லை. உடனே ஒருத்தர் கேட்டார், அநியாயமா இருக்கு, ராம பக்தின்றது எவ்வளவு ராம பக்தி சாம்ராஜ்யன்னு பாட்டெல்லாம் பாடியிருக்காளே, கீர்த்தனைகள்லாம் இருக்கு. சங்கீத ஞானமும் பக்தி வினா. பெருமாள் இடத்துல பக்தி இல்லாமல் எப்படி என்ன ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் பெரியவர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம ஆச்சாரியர்கள். அப்படி இருக்கிற போது ராமபக்திய பாவம்னு சொல்லணும்னா உடனே நம்ம ஆச்சாரியால் கேட்கிறா, பாவம்னா என்னது, பாவம்னா என்னதுன்னு கேட்டா, எது நாம் அடைய வேண்டிய பலனுக்கு தடையா இருக்கிறதோ அது பாவம். பாவத்துக்கு இதான் டெபினிஷன். பலவிதமா டெபினிஷன் கொடுக்கிறா. எத்வத் பிரியம் ததிஹ புண்ணியம் அபுண்ணியமன்யத். எம்பெருமானே, உனக்கு எது பிரியமோ அதுதான் புண்ணியம், உனக்கு எது பிரியம் இல்லையோ அது பாவம். எத்வத் பிரியம் ததிஹ புண்ணியம் அபுண்ணியமன்யத். இது புண்ணிய பாபங்களுக்கு லட்சணம். அப்போ அவனுக்கு பிரியமானதுதான் நமக்கு உத்தேசியம். அப்ப நமக்கு உத்தேசியத்துக்கு நாம எதை உத்தேசித்து இருக்கிறோமோ, எது நமக்கு குறிக்கோளோ
அந்த குறிக்கோளுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அது பாபம்னு பேரு. இப்போ சத்ருகன் ஆழ்வானுக்கு எது உத்தேசியம்? பரத கைங்கரியம் உத்தேசியம். ராமனிடத்திலே பக்தி பண்ணிவிட்டால் பரதனுக்கு பண்ணும்படியான கைங்கரியம் தடைபட்டு விடும். அப்ப எது உத்தேசியம்னு பாருங்க. பரத கைங்கரியத்துக்கு தடையா இருக்கக்கூடிய ராம பக்தியே பாபமா போயிடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறது. இதுக்குதான் ரொம்ப ஆச்சரியமான திருஷ்டாந்தத்தை எடுத்திருக்கக்கூடிய அழகான விஷயம் காட்டுற. 2 விஷயம் ஆச்சரியமாக எடுத்து காட்டியிருக்காரு. ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி ராமபக்திய பாவம்னு சொல்லலாம்னு கேள்வி கேட்டுண்டு புண்ணியம் வசந்ததா பாபம் வசந்ததான்னு கேட்டான். லோகத்துல புண்ணியம் நல்லது, பாபம் கெட்டது. புண்ணியத்தால சொர்க்கம் போலாம், பாபத்தால நரக்கம் தான் போக முடியும். அப்போ புண்ணியத்தை விட பாபம் மட்டமானது, பாபத்தை விட புண்ணியம் வசந்தது. பரமபதத்துக்கு போகும்படியான அதிகாரி இருக்கிறானே, அந்த அதிகாரி என்ன பண்ணுகிறான் என்னால் புண்ணியம் பாபம் இரண்டையுமே இந்த இடத்துல விட்டுட்டு போறான். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயா நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி. பரமபுருஷனை அறிந்த அதிகாரி இருக்கிறானே, புண்ணிய பாபங்களை துறந்து விட்டு பகவானுக்கு சமானமான அந்த நிலையை அடைந்து விடுகிறான். இது உபனிஷத் சொல்றது, வேதம் சொல்றது. அப்போ புண்ணியம் பாபம் ரெண்டுத்தையும் இந்த இடத்துல விட்டுட்டு போறான். இப்படி ஒரு வேத வாக்கியம் சொல்லித்து இன்னொரு வேத வாக்கியம் என்ன சொல்லி தெரியுமா? இங்கிருந்து பரமபதத்துக்கு போகிற அதிகாரி குதிரையானது எப்படி தன்னுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய ரோமங்களை உதிர்த்து விடுமோ அந்த மாதிரி பாபங்களை விடுத்து விடுகிறான். அஸ்வைவ ரோமாணி விதூய பாபம். குதிரையை போலே ரோமங்களை விட்டு விடுகிறான். அஸ்வைவ ரோமாணி விதூய பாபம் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். இப்ப இந்த இடத்துல புண்ணியத்தையும் தானே சேர்த்து விட்டுட்டு போறான். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயான்னு ஒரு வேத வாக்கியம் சொல்லிருக்குச்சு. இவன் பாபத்தை மாத்திரம் விட்டுட்டு போறான், புண்ணியத்தை மூட்டை கட்டி எடுத்துட்டு போறானா? அப்படிதான் இந்த ஸ்லோகம், இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தமா இருக்கு. இப்படிதானே அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். இல்ல, புண்ணியத்தையே இந்த இடத்தில் பாபமாக சொன்னார்கள். புண்ணியத்தை போய் பாபமா சொல்றதா? ஆமா. ஏன் புண்ணியத்தை போய் பாவமா சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பாபம் மோட்சத்துக்கு தடையாயிருக்கிறது. பாபம் பண்ணினவன் நரகத்துக்கு போறான். புண்ணியம் மோட்சத்துக்கு சப்ளிமெண்டரியா இருக்கா? மோட்சத்துக்கு சப்போர்ட் பண்றதா? மோட்சத்துக்கு தூக்கி விடுறதா புண்ணியம்? அதுவும் தூக்கி விடாது. அது சொர்க்கத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். புண்ணியத்தினுடைய பலனை எல்லாம் அனுபவிப்போம். அப்சரசுகள்லாம் வந்து நல்ல அழகா நாட்டியம் ஆடுவார்கள், சங்கீதம் எல்லாம் இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இன்னிசையாள் பாடல் கேட்டு இன்புற்று எல்லாம். சரி, அந்த புண்ணியம் குறைஞ்சு போச்சு, புண்ணியம் இல்லாத போச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த புண்ணியத்துக்கு உண்டானதான பலனை எல்லாம் அனுபவித்து விட்டோம். நம்ம கிரெடிட்ல பேங்க்ல இருக்கு, ஏடிஎம் கார்டை போட்டு பேடிஎம்ல செலவழிக்கிறது, ஜிபேல செலவழிக்கிறது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பேலன்ஸ் இல்லை, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு வந்துடுறது. அதே மாதிரி புண்ணியத்துல பேலன்ஸ் இல்லைனால் அங்க இருக்கிறவன் நிர்தாட்சியமா பிடிச்சு சொல்லிடுவா. ஐயோ, இத்தனை நாள் இருந்தானே, இன்னும் 4 நாள் இருக்கட்டும், ஒரு கிரேஸ் டைம் கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. பாஸ்போர்ட் டேட் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அதுக்குள்ள வந்துடணும் நம்ம ராஜ்யத்துக்கு. அதுக்கப்புறம் வெளியில இருந்தாக்கா தண்டனை. இங்க அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் தான் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய புண்ணியம். அந்த புண்ணியம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து பிடிச்சி தள்ளிடுவா, நிர்பந்தமா கொண்டு வந்து தள்ளிடுவா. க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விசந்தி.
புண்ணியம் சீணித்து விட்டதேயானால் இங்கதான் வரும். சரி, புண்ணியம் முடிஞ்சு போச்சு உனக்கு, நீ பரமபதத்துக்கு போன அங்கேருந்து ஏற்றி விடலாம் முடியாவா? அது பண்ண மாட்டா. அப்ப புண்ணியமும் இந்த உலகத்துக்குத்தான் நம்மளை வரவழைக்கும், பாபமும் இந்த உலகத்துக்குத்தான் வரவழைக்கும். அப்போ பாபமோ புண்ணியமோ ரெண்டுமே மோட்சத்துக்கு தடை. அதனால பாபத்தையே, பாபம் சொல்ற வார்த்தையாலேயே புண்ணியம் சொல்லலாம், புண்ணியத்தையும் பாபம்ன்ற வார்த்தையால சொல்லலாம். எப்போ இந்த புண்ணியங்கள் எல்லாம் பாபம்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுன்னு ஒத்துக்கொள்ளப்படுகிறதோ, அதே மாதிரியாக ராமபக்தியையும் பாவம்னு சொல்லுங்கோ. ஏன்னா சத்ருக்ன ஆழ்வானுடைய பரத கைங்கரியத்துக்கு தடையாயிருக்கிறது. ஒண்ணுமில்ல, ரொம்ப அழகான விஷயம். பகவானிடத்துல இருக்கக்கூடிய, அதாவது இந்த ராமபக்தி ஆகிற பாவம் இல்லாதவன்ற இடத்துல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் காட்டுறார். ராமபிரான் சிம்மாசனத்துல அப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பான். அப்போ பரதாழ்வான் கையை கட்டிண்டு ராமனிடத்துல சில விஷயங்களை பேசுறதுக்காக, கேட்கறதுக்காக, ஆலோசனை பண்றதுக்காக அவரை விட்டு போறார். அப்ப சத்ருக்ன ஆழ்வான் என்ன பண்ணுவார்னா, பரதாழ்வான் பின்னால கைய கூப்பிண்டு பரதாழ்வானுடைய முதுக பார்த்துட்டே போவாராம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை ராமபிரானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து விட்டால் அந்த திருமுக மண்டலம் என்னை ஆகர்ஷித்து விடும். திருமுக மண்டலம் ஆகர்ஷித்து விட்டதேயானால் பரதானுக்கு நான் கைங்கரியம் பண்ணுவது தடைபட்டு விடும், நின்று விடும். அதனால ராமபிரானுடைய திருமுக மண்டலத்தை பார்க்க மாட்டேன். ராமபக்தி அது எனக்கு பாவமாச்சே, பரத கைங்கரியம் விட்டுடுமே. பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டால் ஆச்சாரிய கைங்கரியம் விட்டு போறது. இதுதான் மதுரகவி ஆழ்வாருடைய நிலை. திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காளுரியனாய் அடியேன் பெத்த நன்மையே. நீர் ஏன் பெருமாளை சேவிக்க போறீர்னார். பெருமாள்லாம் எனக்கு ஆசையோட சேவிக்கல. நான் அவரை சேவிக்கலன்னா எங்க ஆழ்வாருடைய திருமுக மண்டலம் சுருங்கி போயிடும், அதுக்காக சேவிக்கிறேன். ஆழ்வாருடைய உகப்புக்காக பெருமானை சேவிக்கிறேனே ஒழிய பெருமானுடைய உகப்புக்காகவோ என் உகப்புக்காகவோ அல்ல. இது மதுரகவி ஆழ்வாருடைய நிலை. இதே நிலைதான் அமைந்திருக்கக்கூடிய சத்ருக்ன ஆழ்வானது. அதனால அவன் போகிற போதே போனான், யாருடையும் கேட்கலை, பெருமானுடையும் கேட்டுக்கலை. அவன் போகிற போகதே போனவன் யார்னா பாபம் இல்லாதவன், ராமபக்தி என்னும்படியான பாபமே இல்லாத. ராமனுடைய அழகே ராம கைங்கரியத்துக்கே விரோதம்னா பரத கைங்கரியத்துக்கு விரோதமாகாதா? சுமித்ரன் என்ன பண்றான்னா, ராமே பிரமாதம் ஆகார்ஷி. லக்ஷ்மணா, ராமன் பின்னால நீ போற, ஆனா ராமனிடத்துல அபச்சாரப்பட்டுறாதப்பா. அம்மா, நான் என்ன அபச்சாரப்படுவேன்? புத்திர பிராத்தரி கச்சதி. அவன் நடந்து போச்சே அபச்சாரப்பட்டுறாது. ஏன் நடந்து போச்சே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒண்ணுமில்ல, சாமான்யமாவே ராமன் ரொம்ப அழகு. நடக்கச்சே அந்த நடை அழகிற்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த நடை அழகிலே மயங்கி ராம கைங்கரியத்தை கோட்டை விட்டுடாத. ராமே பிரமாதம் ஆகார்ஷி. ராமனுடன் கைங்கரியம் பண்ணுவதற்கு, ராம கைங்கரியத்துக்கு, ராமானுவர்த்திக்கு ராம சௌந்தரியம் தடை. ராமானுவர்த்திக்கே ராம சௌந்தரியம் தடைனா பரதானுவர்த்திக்கு இருக்காதா? பரத கைங்கரியத்துக்கு இருக்காதா? அதனாலதான் அனகா, பாபம் இல்லாதவன், சத்ருக்னஹா, அந்த சத்ருக்னன் சத்ருக்களை ஜெயித்தவனாக அமைந்திருக்கக்கூடியவன். இவ 4 பேருக்கும் பேரிடுறார் வசிஷ்டர். அப்ப சத்ருக்களை ஜெயிக்கக்கூடியவன் என்பதற்காக சத்ருக்களை ஜெயிக்கிறவன், விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன். நித்திய சத்ருக்னஹா, வெளியில இருக்கக்கூடிய விரோதிகளை மாத்திரம் அழிக்க மாட்டான், ஆந்தரமா இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் ஜெயித்தவனாகத்தான் அமைந்திருக்கிறான். நீதஹா, அழைத்து செல்லப்பட்டான். நீதஹானா எடுத்து செல்லப்பட்டான் அர்த்தம். என்ன அர்த்தம்னா, பரதாழ்வான் புறப்பட்டு போனான். பரதாழ்வான் போகச்சே அவனுடைய எத்தனையோ உடைமைகள்லாம் கூட போயிருக்கும். அவனுடைய பெட்டி போயிருக்கும், அவனுடைய படுக்க போயிருக்கும், அவனுடைய
திருவாபரணங்கள் போயிருக்கும், அவனுடைய திவ்ய வஸ்திரங்கள் போயிருக்கும். அவன் உடைவாள் எடுத்துட்டு போனான். அந்த உடைவாளை போலே இவனும் போனான். உடைவாளை போலே இவனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதனும் ராஜாவினுடைய பிள்ளை, சத்ருகனும் ராஜாவினுடைய பிள்ளை. ஒருத்தன் புஷ்ய நட்சத்திரம், மற்றொருத்தன் ஆஸ்லேஷா நட்சத்திரம். ஆக புஷ்ய நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ஒரு நாள் பார்த்து ஊருக்கு போறதுக்கு அனுப்பிச்சார். ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு அதே நாள் சூட் ஆகுமோ? சூட் ஆனாலும் ஆகலாம், ஆகாவனாலும் இருக்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? தசரதன் சத்ருகனா நீ கொஞ்சம் இரு, நீ நாளைக்கு கிளம்பி போ, பரதாழ்வானே நீ பரஸ்தானம் பண்ணி வச்சுட்டு வா. பரஸ்தானம் பண்றதுன்னு ஒண்ணு உண்டு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நாம வெளியூர் புறப்பட்டாகணும். அந்த குறிப்பிட்ட நாள்ல புறப்படுறதுக்கு நம்முடைய நட்சத்திரத்துக்கு அது பொருந்தல்ல. அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, எந்த நாள் பொருந்தறதோ அந்த நாள்ல பொட்டி படுக்கையை கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சுடுவா. பக்கத்தாத்துல கொண்டு வைக்கிறது, எதிர்த்தாத்துல கொண்டு வைக்கிறது, அடுத்தாத்துல கொண்டு வைக்கிறது, அடுத்த தெருவுல கொண்டு வைக்கிறது. அந்த மாதிரி கொண்டு வைத்து விட்டு அதுக்கப்புறம் இவர்கள் என்னைக்கு புறப்படணுமோ அன்னி தினத்துல அந்த இடத்துக்கு போய் அதை எடுத்துட்டு போவா. அதாவது ஏற்கனவே புறப்பட்டு போயிட்டான்னு. இந்த பரஸ்தானம் பண்றதுன்னா, எனக்கு நாளன்னைக்கு ஒரு நாள் நன்னா இருக்கு, இன்னைக்கு நன்னா இருக்கு நாளு, ஆனா நாளைக்கு நாளன்னைக்கு இங்க வேலை இருக்கு, அது பொறுத்துதான் புறப்பட்டு போகணும்னா இன்னைக்கு கொண்டு போய் என்னுடைய முக்கியமான பையன் என்னுடைய பக்கத்தாத்துல வச்சுடலாம். ஆனால் நான் புறப்பட வேண்டிய நாளுக்குள்ள மழை பெய்யாத இருக்கணும். மழை பெஞ்சுடுதுன்னா இந்த பரஸ்தானம் கேன்சல் ஆயிடும். எல்லாம் பஞ்சாங்கத்துல கூட போட்டிருப்பான். அந்த மாதிரி பரதாழ்வானே நீ பரஸ்தானம் பண்ணி வைன்னு சொல்லியிருக்கணும். இல்ல பரதா நீ போய் ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய தங்கும் விடுதியான சத்திரத்துல தங்கு, சத்ருகனை நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கணும். இல்ல, தான் போகிற போது தன்னுடைய பெட்டிக்கு நாள் பார்க்கிறது இல்லை, தான் போகிற போது தன்னுடைய உடைவாளுக்கு நாள் பார்க்கிறது இல்லை, தான் போகிற போது தனக்கு நாள் பார்க்கிறானே ஒழிய தன்னுடைய உடமைகளுக்கு நாள் பார்ப்பதில்லை. அந்த மாதிரி சத்ருகன் ஆழ்வானுக்கு நாள் பார்க்காமல் அவனை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. சத்ருக்னா நித்திய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா. சத்ருகன் அழைத்து செல்லப்பட்டான். சரி, இளைய பெருமாள் இருக்கார், அவர் ராம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், நாம பரத கைங்கரியம் தான் பண்ணணும். அதனால நம்ம பரதாழ்வான ஒட்டிண்டே போயிட்டு இருக்கோம். அதனால யாரையும் கேட்டுக்கல. இப்படி இவன் பின்னால போக வேண்டியிருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு போனானா பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தியோட புறப்பட்டு போனான், ஆசையோட புறப்பட்டு போனான்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம் தெரியறதுன்னா, இந்த பாகவத சேஷத்துவம் என்பது உயர்ந்தது. பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது என்பது சாமானிய தர்மத்தை விட, சேஷத்துவ தர்மத்தை விட, பாரதந்திரிய தர்மத்தை விட பாகவத சேஷத்துவ பாரதந்திரிய தர்மம் என்னும்படியானது மிக உயர்ந்த தர்மம் என்று காட்டப்படுகிறது. அதனால்தான் உபதேச ரத்னமாலையில ஆழ்வார்களுடைய வைபவம் எல்லாம் காட்டிக் கொண்டு வந்தவராய் அமைந்திருக்கக்கூடிய மணவாள மாமனிகள் அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நன்கலியன் நீதிவர் தோத்தத்து அடைவாமிங்கு அப்படின்னு காட்டி கொடுத்து அவளுடைய வைபவத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம். இவா 3 பேரையும் தனியா ஏன் சொன்னார்? ஐப்பசியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஐப்பசியில முதலாழ்வார்கள் மூவர், அவ வைபவம் சொல்லியாச்சு. கார்த்திகையில் அமைந்திருக்கக்கூடியவர்கள் திருப்பான் ஆழ்வார், திருமங்கையாழ்வார், திருமங்கையாழ்வார், திருப்பான் ஆழ்வார் வைபவம் சொல்லியாச்சு. அப்புறம் மார்கழியில் தொண்டரடிப்பொடியாழ்வார், அவர் வைபவம் சொல்லியாச்சு. தை மாசத்துல திருமழிசையாழ்வார், அவர் வைபவம் சொல்லியாச்சு. மாசி மாசத்துல குலசேகராழ்வார், அவர் வைபவம் சொல்லியாச்சு. பங்குனி மாசத்துல உத்தரம் கிடையாது. சித்திர மாசத்துல அமைந்திருக்கக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார், அவர் வைபவத்தை அங்க சொல்லல. வைகாசி மாசத்துல நம்மாழ்வாருடைய அவதாரம் அங்கு சொல்லப்பட்டது.
ஆனி மாசத்துல சித்திர மாசத்துல எம்பெருமானாருடைய வைபவம் சொல்லணும், அதுவும் சொல்லலாங்க. வைகாசி மாசத்துல ஆழ்வார் வைபவம் சொல்லியாச்சு, ஆனி மாசத்துல பெரியாழ்வார் வைபவம் சொல்லியாச்சு, பதின்மருடைய வைபவம். அப்ப இவா 3 பேருக்கும் தனியா இவா 3 பேரையும் தானே சொல்லியிருக்கார். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் யாம். ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள். இன்னோ திருவாடிப்புறம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாய். எந்த எதிராசர் இவ்வுலகில் எந்த மக்கா வந்துதித்த நாள் என்னும் வாசியினால் இந்த திருவாதிரை. அப்ப அந்தந்த மாசத்துல ஏன் சொல்லல அப்படின்னா, இந்த பதின்மர் இருக்கிறார்களே இவர்கள் பகவத் சேஷத்துவ நிஷ்டர்கள், பகவத் பாரதந்திரிய நிஷ்டர்கள். ஆனால் இந்த மூவரும் யாருன்னு கேட்டா பாகவத சேஷத்துவ பாரதந்திரிய நிஷ்டர்கள். அதனால பாகவத சேஷத்துவ பாரதந்திரியத்திலே நிலை நின்றவர்களானபடியாலே இவர்களை தனியாக காட்டி கொடுத்திருக்கிறவர்கள். அதுலயும் மதுரகவி ஆழ்வாருடைய திவ்ய கிரந்தம் இருக்கிறதே, அது நமசப்தார்த்தம். திருமந்திரத்துல ஓங்காரத்துக்கு தனி அர்த்தம், நமஹாக்கு ஒரு அர்த்தம், நாராயணாயாவுக்கு ஒரு அர்த்தம். இந்த நமசப்தார்த்தத்தை சொல்லுகிற போது பாகவத சேஷத்துவமும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும்னு ஆச்சாரியால் காட்டுறார். இதில் பாகவத சேஷத்துவம் அனுசந்தேயம். மத்தெல்லாம் பேசிலும் என்கிறபடியே மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டழுத்தும் கற்றுதான் உத்தது முன் அடியார்க்கடிமை. திருமங்கையாழ்வார் திருக்கண்டபுரம் எழுந்தருளினார். அங்க திருக்கண்டபுரத்தம் பெருமானிடத்துல பூர்ணமாக காலக்ஷேபம் கேட்டார் திருமந்திரார்த்தம். உடனே திருமந்திரார்த்தம் கேட்டே என்ன தெரிஞ்சுட்டீர்? மத்தமோர் தெய்வம் கிடையாது, இருக்குன்னு சொல்றவாளோட எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. மத்தமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடுத்திலே உத்ததுமுன் அடியார்க்கடிமை மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கத்தன. நீ சொன்ன காலக்ஷேபம் எவ்வளவோ சொன்ன பெருமானே, ஆனால் நான் எதை புரிஞ்சுனே தெரியுமா? நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கடிமை, உன்னுடைய அடியவர்களுக்கு நான் அடிமையாக ஆனேன்னு சொல்றார். இந்த அடியவர்களுக்கு அடிமைன்னு சொன்னதும் பெருமானுக்கு சந்தோஷம் தாங்கல. அல்லி கமல கண்ணனை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். ஆகவே பாகவத சேஷத்துவத்திலே நிலை நிற்றல் இது நமசப்தத்துல சொல்றது. அதனால்தான் இது நடுவுல இருக்கிறது. அப்ப நமசப்தம் பாகவத சேஷத்துவம் சொல்லுகிறது. ஓங்காரம் முதல்ல நாராயணாயா பின்னால நடுவுல நமஹா இருக்கிறது. அதே மாதிரியாக ஓங்காரத்தினுடைய பிரணவத்தினுடைய ஸ்தானத்துல திருப்பல்லாண்டு தொடங்கி அமலநாதிபிரான் பரியந்தமாக 4 திவ்ய பிரபந்தத்தில் அடுத்தது கண்ணினும் சிறுத்தாம்பு இருக்கிறதே, இது நமஹா. அதற்கடுத்தபடியாக அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருமொழி, இயற்பா, திருவாய்மொழி இதெல்லாம் நாராயணாயா. இப்படி தாத்பரியாம்சம் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்ப நமசப்தார்த்தம் சொல்லப்படுவதாக அமைந்திருக்கக்கூடியது கண்ணினும் சிறுத்தாம்பு, இது நடுவுல இருக்கிறது. இதில் இன்னொரு பொருத்தம், வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்தவர்கள் ஆரியர்கள் தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்து. வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல், திருமந்திரத்தினுடைய நடுப்பதத்தை போல இருக்கக்கூடியது மதுரகவி செய்கலை. அப்ப நடுவுல இருக்கணும் இந்த அர்த்தம், வசந்தார்த்தம். அருளி செயல் நடுவுல இருக்கிறது. நடுவுலன்னா எக்ஸாக்ட்லி சென்ட்ரா 4000னா 2001வது பாசுரமாகவோ 2000வது பாசுரமாகவோ இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல ஒண்ணு ஓங்காரம், அடுத்தது நமஹா, பிரணவத்துக்கு அடுத்தது நமஸ். இதை வைத்துக் கொண்டு பார்ப்போமே. ஆனால் மதுரகவி ஆழ்வாருடைய அவதார திருநட்சத்திரத்தை பாருங்க. இவருடைய பிரபந்தம் நடுவுல இருக்கு, இவருடைய அவதார திருநட்சத்திரமும் நடுவுல இருக்கு. எத்தனாவது திருநட்சத்திரம்னா 14வது திருநட்சத்திரம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனரசு, புஷ்யம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை 14வது திருநட்சத்திரம். மொத்தம் நட்சத்திரங்கள் 27. 27ல முன்ன 13, பின்ன 13, நடுவுல 1.
அப்ப நடு திருநட்சத்திரத்துல அவதரித்தவரா இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் நடு பிரபந்தத்தை அனுகிரகித்தருளி இருக்கிறார். சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய வைபவம் ஆருக்கும் இல்ல. ஸ்ரீவச்சன பூஷணத்துல கடைசியில காட்டுற ஆச்சாரியாபிமானம் உத்தாரகம். அங்க என்ன கேள்வி கேட்டுட்டாருன்னா, நாம பகவான் இடத்துல சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ணின போது யார் யார் சரணாகதி பண்றானோ அவனுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலை இருக்கும். என்ன நிலைன்னா, பெருமாள் எவ்வளவு கருணை இருக்கிறவர், அந்த கருணைக்கு இலக்காக்கி நமக்கு நிச்சயம் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு அபயம், பயமில்லாத நிலை. நிர்பரனா இருப்பான். நிர்பரோ நிர்பயோஸ்மி. இப்படி கொஞ்ச நாள் போறது. அப்புறம் திடீர்னு பகவத் சரித்திரத்தெல்லாம் பார்க்கலாம். பெருமாள் சுதந்திரன், தன்னிச்சையா நடந்துக்கிறவர். கிருபாவான்னு சொல்லச்சே எனக்கு மோட்சம் கிடைக்கும் சந்தோஷப்படுறேன். அதே சமயத்தில் அந்த எம்பெருமான் தன்னிச்சையாக சுதந்திரமாக நடந்து கொள்ளக்கூடியவன் அப்படின்றது மனசுல படுறது. அப்படின்னு மனசுல பட்ட உடனேயே என்ன ஆச்சுன்னா, தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, நாம இவ்வளவு பாப்பங்களை பண்ணியிருக்கோம் அனாதி காலமாக, இன்றாக சரணாகதி பண்ணிட்டோன்றதுக்காக அவனுக்கு நம்மை ரட்சிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் என்ன? அவன் சுதந்திரனாச்சே, தன்னிஷ்டத்துக்கு நடந்துப்பானே, நம்ம பிடிச்சு தள்ளி விட்டால் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம், நடுக்கம் இருக்கும். அடுத்த க்ஷணம் இல்ல இல்ல அவன் கருணை இருக்கிறவன், அதனால அவன் அனுகிரகிப்பான். இப்படி ஒரு மணி காலம் போறது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த க்ஷணம், ஐயோ அவன் சுதந்திரனாச்சே, பயாபயங்கள் மாறி மாறி நடக்கும். பயமும் அபயமும் மாத்தி 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 நடந்துட்டு இருக்கு. இது ஆர பத்தினால், பகவான பத்தினால். அப்பதான் சூத்திரம் காட்டுறார், அவன் சுதந்திரனாய் இருக்கிறபடியாலே அவனை பற்றினால் இந்த பயாபயங்கள் இருந்துட்டே இருக்கும். ஆனால் சுவாதந்திரியம் இல்லாமல் பகவத் பரதந்திரனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பற்றினோமேயானால், அந்த ஆச்சாரியனை பிடித்துக் கொண்டோமேயானால், ஆச்சாரியன் ஒரு நாளும் தள்ளுறதுக்கு இல்லை, கொள்றதுக்கு தான். எல்லாரையும் சேர்த்துக்கிறது தான். பெருமாள் அதுக்குத்தான் அவர் ஆச்சாரியனா நியமிச்சிருக்கார். எல்லாரையும் எனக்கு சேர்த்து கொடுக்கணும், எனக்கு சேர்த்து கொடுக்கணும்னு. வங்கிக்கு சென்றோமேயானால் அங்க 2 விதமான கவுண்டர்கள் இருக்கும். ஒன்னு பேமெண்ட்னு பேரு, ஒன்னு ரெசிப்ட்னு பேரு. பேமெண்ட் கவுண்டர்ல கொண்டு போய் பணத்தை கொடுத்து வாங்கிக்கோன்னா வாங்க மாட்டான். நான் கொடுக்கறதுக்கு தான் இருக்கேன். ரெசிப்ட் கவுண்டர்ல கொண்டு போய் கொடு. அந்த மாதிரி ஆச்சாரியன் வந்து பேமெண்ட் கவுண்டர் மாதிரி நமக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இருக்காரே ஒழிய, நம்ம பகவான் இடத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இருக்காரே ஒழிய, நம்மளை தள்ளுறதுக்காக இல்லை அவர். அப்படி இருக்கக்கூடியவரானபடியாலே அவர் பரதந்திரர். இந்த அர்த்தத்தை நீர் எதை வச்சுட்டு சொல்றீர்? அவர் பரதந்திரர், அவருடைய அனுகிரகம் நமக்கு அனுகிரகம் தான் இருக்குமே, நிகிரகமே இருக்காது. பெருமாளை பத்தினால் சந்தேகம் உண்டு, ஆச்சாரியனை பத்தினால் சந்தேகம் கிடையாது. சரி, எதை வச்சு இதை சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. அதுக்கு அற்புதமாக காட்டுறார். சாப்பிடச்சே ஒரு வார்த்தை, சாப்பிடலன்னா ஒரு வார்த்தை, பட்னியா இருக்குச்சே ஒரு வார்த்தை. அந்த மாதிரி சொல்றவா 10 பேர் இருக்கா ஆழ்வார்கள். பெருமாள் அனுபவம் கிடைச்சா ஒரு வார்த்தை, அனுபவம் கிடைக்கலன்னா ஒரு வார்த்தை. ஓனில் வாழ்கிறேன் நல்லை போ உன்னை பெத்தன்னு கொண்டாட வேண்டியது. அனுபவம் கிடைச்சுட்டா, தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம்னு. அந்த அனுபவம் கிடைக்கலன்னா வாடி வாடும் இவ்வாழ்நுதலே ஆடி ஆடி அகங்கரைந்து. இப்படி சொல்றவா 10 பேர் இருக்கா. அவ வார்த்தையை கொண்டு இந்த வார்த்தையை சொல்லல. அந்த 10 பேரையும் பார்த்து சிரிக்கிற ஒருத்தர் இருக்காரு. ஐயோ பெருமாளை பிடிச்சுன்னு இப்படி அழறாளைவா, ஆச்சாரியனை பிடிச்சுனா என்ன போல நம்மாழ்வாரை பிடிச்சிருந்தா. ஆழ்வாரை பிடித்துக் கொண்டால் தேவ மற்றறியேன். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய நிலைதான் வடுக நம்பியினுடைய நிலை. உம்ம பெருமாளை விட எங்க பெருமாள் மட்டமா போயிட்டாரான்னு கேட்டார். ராமானுஜ பாதுகையையும் ராமானுஜருடைய ஆராத்திய தேவதையா இருக்கக்கூடிய பெருமாளையும் ஒரே கோயில் ஆழ்வார்ல ஏழை பண்ணி வந்துட்டார்.
வெளியூர்ல போய் யாத்திரையில பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். அப்பொழுது கோயிலாழ்வார திருக்காப்பு நீக்கினால் ராமானுஜ பாதுகையும் கூடவே இருக்கு. எம்பெருமானார் பார்க்கிறார், என் பாதுகையும் சேர்த்து வச்சு கட்டினி என்ன நியாயம் அப்படின்னு கத்துறாரு. அப்ப வடுக நம்பி கேட்கிறார், உங்க பெருமாளை விட எங்க பெருமாள் மட்டமா போயிட்டாரா? உங்க பெருமாள் அந்த பெருமாள்னு சொன்னா என் பெருமாள் உங்க பாதுகை. மதுர கவி சொற்படியே நிலையாக பெத்தோம் வடுக நம்பி தன் நிலையை எனக்கு கருளாய திராசா. அப்ப இவெல்லாம் ஒரு கோட்டியில சேர்க்கத்தக்கவர்கள். எம்பெருமானார் ஆச்சாரிய வைபவனிஷ்டர், ஆண்டாள் ஆச்சாரிய வைபவனிஷ்டை, மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய வைபவனிஷ்டர். அப்போ இவாள்லாம் யாருக்கு திருஷ்டாந்த பூதர்களாய் அமைந்திருக்கிறார்கள் என்றால் ஸ்ரீராமாயண புருஷர்களிலே சத்ருகனாழ்வான் திருஷ்டாந்தம். ஆக சத்ருகனாழ்வானும் மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் எம்பெருமானாரும் ஒன்றாக அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார்கள். ஆகவே அந்த சத்ருகனாழ்வானுடைய அவதாரத்துக்கு காரணமான பாயசம் இருக்கிறதே, பாயசஸ்ய அமிர்தோபமம், அமிர்தத்துக்கு சமானமான பாயசம். அந்த ஒரு வரிதான் இருக்கு. ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை எடுத்துட்டோம். கச்சதா மாதுல குலம்ன்ற ஸ்லோகம் பின்னால வர வேண்டிய ஸ்லோகம். அதை இந்த இடத்துல பிரசங்கம் வந்தபடியால அதை எடுத்து விண்ணப்பம் பண்ணினேன். அதே மாதிரியாக இந்த பாயசத்தை எப்படி கொடுத்தான், பாயச விபாகம் தான் சொன்னேன். குழந்தைகள் ஏன் இந்த கிரமத்துல அவதாரம் பண்ணினால்ன்றது காரணம் இருக்கு. குழந்தைகளுக்கு திருநாமம் சாத்தினது. அப்ப சக்கரவர்த்தி திருமணாருடைய அவதாரம் இதுவரைக்கும் இன்னும் அவதாரத்துக்கே வரல. பெருமாள் இன்னும் அவதாரமே பண்ணல. அப்போ ராமாவதாரத்தை பத்தி அந்த வைபவத்தை அடுத்ததாக வரும்படியான உபன்யாசத்துல சொல்லி அவளுடைய நாமகரணங்கள் எப்படி, குழந்தைகள் எப்படி வளர்ந்தா இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோஷ்டியார் எல்லோரும் எழுந்தொழுவனுமாய் பிரார்த்திக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.